உங்களுக்கு உங்க வீட்டுக்கார பிடிக்குமா இல்ல உங்க அம்மாவை பிடிக்குமா? என் வீட்டுக்கார தான் பிடிக்கும். உங்களுக்கு உங்க வீட்டுக்கார பிடிக்குமா இல்ல அத்தைய பிடிக்குமா? வீட்டுக்கார தான். எதுக்குங்க உங்க வீட்டுக்கார மேல இவ்வளவு பாசம்? இவங்க 2 பேர்கிட்ட சண்டை போட்டு நான் ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. ஆனா என் வீட்டுக்கார்ட்ட நான் தோத்ததா ஹிஸ்டரியே கிடையாது. ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருக்கீங்க, போங்க அந்தாண்ட. இங்க காமிங்க, என்னங்க அடிச்சுட்டாங்களா? வலிக்குதா? அதுக்கு அப்படிதாங்க அடிச்சுக்கிட்டே இருக்குங்க எப்ப பார்த்தாலும். விடுங்க, இதுக்கு மேல உங்களை யாரையும் அடிக்க விட மாட்டேங்க. உங்களை நான் மட்டும் தாங்க அடிப்பேன். வாழ்க்கையில 3 பேரை மறக்கவே கூடாது. கஷ்டத்துல உதவுனவங்க, கஷ்டத்துல உதவாதவங்க, கஷ்டத்தை உண்டு பண்ணினவங்க. இந்த 3 பேரையும் மறக்கவே கூடாது. ஒரு ஆண் இல்லாம ஒரு பெண்ணால வாழ முடியும். ஏன்னா பெண்ணுக்கு தன்னம்பிக்கை அதிகம். அதுவே ஒரு பெண் இல்லாம ஒரு ஆணால வாழ முடியாது. காரணம், ஆண்களுடைய தன்னம்பிக்கையே பெண் தான். யாரெல்லாம் உங்களை எந்த லிமிட்ல வச்சிருக்காங்களோ அந்த லிமிட்ல நீங்களும் வாழ பழகிக்கோங்க. அதுதான் பெஸ்ட். அன்போட பழகிறத விட அளவோட பழகணும் அப்படிங்கறத இந்த வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுக்குது. அப்பா, ஒரு வழியா பொங்கல் முடிஞ்சு போச்சு புள்ள. என்னமாமா சொல்றீங்க? பொங்கல் முடிஞ்சு 15 நாள் ஆகுது. உன் அக்கா ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த பொங்கல். ஏன் இங்க பாருப்ல, என்னை எதிர்த்து பேசின்னு வச்சுக்க, ஓங்கி ஒரே அடிச்சு விடுவான். என்ன என்னை அடிச்சுக்கோ? நீ என்ன அடிச்சுதான்? ரெண்டு பேரும் கை கோத்துட்டு எங்க போறீங்க? அங்க ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறாங்க, அத பாக்க போறோம். ஓ, நான் வீட்ல ஆடி பார்த்தது இல்லையே. வா வா, ஏய் கை ஓடுறி படி வா. ஏய், என்ன பாப்பா உன் தங்கச்சியோட துணி எடுத்து போட்டுருக்க? அப்பவாச்சு என்னை பாப்பேன்டா. நான் ஊருக்கு போயிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? சாப்பாடு கிடக்குது, சாப்பாடு. மனுஷனுக்கு நிம்மதி தான் முக்கியம். டேய் நில்லு. என்ன? நான் உன் புருஷன் தானே? ஆமா. உன்னை அடிக்க துவைக்க எல்லாத்துக்கும் எனக்கு உரிமை இருக்குல்ல? உரிமையெல்லாம் இருக்கிறாசா, ஆனா அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா உனக்கு? துவைச்ச துணியெல்லாம் எடுத்துக்கொண்டே காய போடுறா. இவளை கல்யாணம் பண்ணி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருந்திருக்கலாம்ல அப்படின்னு அடுத்த வீட்டு பொண்ணை பார்த்து ஏங்க வச்சிடாதீங்க உங்க கணவனை. புதுசா எது வந்தாலும் பழச ஓரங்கட்ட தான் செய்வாங்க. அது பொருளா இருந்தாலும் சரி, உறவா இருந்தாலும் சரி. யாரையும் நம்பாதீங்க. ஒரு சிலர் தேவைக்காக மட்டும் பழகுவாங்க, ஒரு சிலர் தேவைப்படும் போது மட்டும் பழகுவாங்க. அதுதான் வாழ்க்கை. கோவப்படுற மனைவி கிடைச்சாங்கன்னா அவங்களுக்கு கோவில் கட்டி கும்பிடுங்க. காரணம், அவங்க தப்பு பண்ணவும் மாட்டாங்க, உங்களை தப்பு பண்ண விடவும் மாட்டாங்க. 18 முட்டை அடை வச்சு 18 குஞ்சு பறிச்சு விட்டேன்னு ரொம்ப ஆடாதடி. நான் எங்கடி ஆடுறேன்? ஆடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். 18 பிள்ளையும் நல்லபடியா வளர்த்து காட்டணும். எப்படி காட்டுறேன் பாருடி. உன் பேச்சுல திமிரு தெரியுது. உன் வளர்ப்பு அப்படிதானே இருக்கும். சரி சரி. உங்களுக்கு பொண்டாட்டி பிடிக்குமா இல்ல தங்கச்சி பிடிக்குமா? எனக்கு பொண்டாட்டியோட தங்கச்சி தான் பிடிக்கும். ஒண்ணுதான் பொண்டாட்டி தங்கச்சி. என்னங்க, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. அப்படி என்னடி பண்ண? என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் சொல்லுவேன். சரி, மன்னிச்சிட்ட சொல்லு. இப்ப நீங்க டீ குடிச்சீங்கல்ல? ஆமா, அதுக்கு என்னப்ப? அதுல ஒரு பல்லி உந்து கிடந்துச்சு, அதை நான் எடுக்க மறந்துட்டேன். யோ, மேலபடியா. அஞ்சலைக்கு ஆஸ்பத்திரி செலவு 500மா. அஞ்சலை வித்தாலே 400 ரூபாய் போக மாட்டா. அவளுக்கு ஏன் 500 ரூபாய் செலவு பண்ண? அவன் எங்கடி எனக்கு செலவு பண்ணா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தான ஊசி போட்டான். யோ, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு எதுக்கு 500 ரூபாய் செலவு? இல்லம்மா, வண்டி ஒண்ணு பிடிக்கணும், போற வர செலவு, சாப்பாடு செலவுலாம் இருக்குல்ல. ஆமா ஆமா, 3 கிலோமீட்டர் போயிட்டு வர்றதுக்கு வண்டி செலவு, சாப்பாடு செலவு வேற. எனக்கு ஊசி போடுற சாக்குல ஊரெல்லாம் சுத்திட்டு வந்துட்டாண்டி. என்னால முடியலப்பா, அடுத்து படி. அபதாரம் ஒரு 1000 ரூபாமா. அபதாரமா? எதுக்கியா? பக்கத்து கோழியில சோளம் போட்டிருக்குமா,
அதை போய் நம்ம கோழி மேய்ஞ்சிச்சு. அந்த கொள்ளைக்காரன் பார்த்துட்டான், அதுக்கு 1000 ரூபாய் அபதாரம் போட்டான். கோழி பக்கத்து கொல்லைக்கு போற வரைக்கும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த? ஏன் ஒன்ட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். அவன் எப்படி பதில் சொல்லுவான்? அந்த சோள கொல்லையே அவனது தானே. அது எப்படியா உன் சோள கொல்லையில கோழி? ஆண்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இந்த கொழுந்தியான்னு வந்தா உங்களுக்கு எல்லாம் என்ன ஒரு இது வந்துருது? எல்லா ஆண்களும் அப்படிதான் இருக்கு. என் வீட்டுக்கார கூட உட்பட. என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், சரி மாமா என் தங்கச்சியை பார்த்து 4 மாசம் ஆகுது, 2 நாள் அவ வீட்டுல இருந்துட்டு வரலான்னு தோணுது, ஒரே அவ நினப்பாவே இருக்குது மாமா, என்ன சொல்லியிருக்கேன். சரி பின்னாடி இருந்துட்டு சொல்றாருக்கா கள்ளி, நான் நினைச்சா நீ சொல்லிட்டேன். ஷார்ட்டா சொல்ற, ஷார்ப்பா கேட்டுக்கோ. நிக்கிற குதிரைக்கு மதிப்பு இல்லை, ஓடுற குதிரைக்கு தான் எப்பவுமே மதிப்பு அதிகம். அதே மாதிரிதான் வாழ்க்கையும். நீ ஓடிக்கிட்டே இரு, ஒரு நாள் மதிப்பு உன்னை தேடி வரும். எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். அதுக்கு எனக்கு ஒரு gift வேணும். என்ன வேணும்? ஒரு ரிங் வேணும். ஒரு ரிங்கு கொடுத்தாச்சு. டேய், நான் செத்து போயிட்டா நீங்களா அழுவீங்களா? கண்டிப்பா அழுவோண்டி. உண்மையாவா? எங்க அழுது காட்டுங்க. நீங்க செத்து காட்டுங்க. ஏண்டி நைட்டு எள்ளுல எலி மருந்து கலந்து வச்சிருந்தான், காணும். யோ, அதை எலி திங்கவே இல்லையா? அதான் வேஸ்டா போக கூடாதுன்னு கோழி கிட்ட போட்டேன். அறிவு கட்டவள, கோழியை எள்ளு திங்க வச்சு எமங்கிட்ட அனுப்பி வச்சு. அது ஏன் உங்களுக்கு பொண்டாட்டினாவே பிடிக்க மாட்டேங்குது? யாரா சார்? எல்லா ஆம்பளைங்களுக்கும் பொண்டாட்டினா ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா அது அடுத்தவன் பொண்டாட்டியா இருக்கணும். அம்மோ, ஒரு 1000 ரூபாய் காசு இருந்தா கொடு. 1000 ரூபாயா? என்கிட்ட எந்த காசுங்க இருக்கு? காசு இல்லைங்க நீட்ட. ஏய் குடுடி, ஒரு சின்ன வேலையா தேவைப்படுது, சாயங்காலம் தந்துடுறேன், நல்லா இருப்ப கொடு. நான் என்ன வேலைக்கு எங்க போறேன்? என் கையில நீங்க கொடுத்தாதான் காசு. நானே செவனேன்னு உட்காந்துக்கிறேன், என்னட்டு 1000 ரூபாய் கேட்டா நான் எங்கே போறது? எங்கேயாவது வச்சிருப்படி, தேடி பார்த்து எடுத்தாடி, சத்தியமா சாயங்காலம் தந்துருவேன்டி. உங்ககிட்ட நான் பொய் சொல்லுவேனாங்க? சத்தியமா என்கிட்ட காசு இல்லைங்க. அம்மா சத்தியமா உன்ட்ட காசு இல்ல? அம்மா மேல என்ன, செத்து போன ஆயா மேல சத்தியமா என்கிட்ட 10 ரூபாய் கூட இல்லைங்க. பாத்தியா, நக்கல் தானே உங்களுக்கு. கையில காசு வச்சுக்கிட்டா இங்க வந்து கேக்குறது. இந்த காசு சாமி போட்டாக்கு பின்னாடி இருந்துச்சு, இது உன் காசா இருக்குமோங்கிற சந்தேகத்துல தான் உன்கிட்ட கேட்டேன். நீ தான் ஆயா மேல சத்தியமா என்கிட்ட காசே இல்லைன்னு சொல்லிட்டியே, அப்ப நான் தான் மறந்து வச்சிருப்பேன் போல. ஏன் காசு தான் போமா, காசை எடுத்து வச்சதும் இல்லாம ப்ராடு, பொய் சத்தியம் வேற உனக்கு. காசு எடுத்து வச்சவளுக்கு திரும்ப எடுத்து வைக்க எவ்வளவு நேரம் ஆக போகுது? செரு பிஞ்சுவா மிஞ்சு. பக்கத்து வீட்டு பையன் 100க்கு 99 மார்க் வாங்கியிருக்கான், உனக்கு தெரியுமா? ஐயோ, அப்ப அந்த 1 மார்க் எங்க போச்சு? அந்த 1 மார்க் எங்கேயும் போகல, உன் பையன் தான் வாங்கிட்டு வந்திருக்கான்.